ஆணிகளை ஏணிகளாக்கி திருப்பயணம் செய்வோம். அவரது காயங்களால் நாம் நலமடைந்தோம். அவரது திருக்காயங்களால், வலது கரத்தின் காயத்தால், இடது கரத்தின் காயத்தால், அவர் கால்களின் காயங்களால், அவர் விழாவின் காயங்களால் நாம் நலமடைந்தோம். நாம் நலமடைய நமக்கு விவிலியம் காட்டும் 3 காயங்களும் உண்டு. காயம் தழும்பு மட்டுமல்ல, புண் மட்டுமல்ல, காயங்கள் மருந்தும் கூட, மாமருந்து. இறையியல் புண்ணியங்கள், மதிப்பீடுகள், நெறிகள் அவை. நமக்கான மருந்தின் காயங்கள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. நம்பிக்கை என்கின்ற குணமளிக்கும் காயம் என்ன? இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இதுதான் எனது நம்பிக்கை. அவர் இறக்கவில்லை என்றால் எனக்கு மீட்பு இல்லை. இது எனது நம்பிக்கை. இது என்னை நலமாக்கும். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. யூபிலி விருது வாக்கு ரோமையர் 5:5. எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற மன உறுதி எபிரேயர் 11:1. எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்று நம்புதல் எனக்கு மருந்தான காயம். அன்பு. அன்பு எனக்கு இல்லையே, எனக்கு ஒன்றும் இல்லை. அன்பு எனக்கு இல்லையே, எத்துணை திறமைகள் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்ற இந்த மருந்துகளால், இந்த காயங்களால் நாம் நலமடைந்து கொண்டே திருப்பயணம் செய்வோம். நம்புவதும், எதிர்நோக்குவதும், அன்பு செய்வதும் நலமளிக்கும் அருமருந்து என்று உணர்ந்திட வரம் தாரும் இறைவா.